நம்ம சேனலை பார்க்க அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம பேசக்கூடிய எல்லா வீடியோலையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சிவா சார் முன்னாடி இருந்த சக நடிகர்களுக்கு, சக இயக்குனர்களுக்கு நல்லாவே ஒரு மதிப்பும், மரியாதையும் குடுத்து இருந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லி. ஆனா, சிவா சார் வந்து நடிகர்களுக்கும், இயக்குனர்களுக்கும் மட்டும் அந்த மாரி இருக்கல. அப்போ இருந்த பத்திரிகையாளர்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்காரு. பத்திரிகையாளர்கள் மேல அன்பு செலுத்தக்கூடிய ஒருத்தராகவும், அவங்கள நட்புறவா பேசி பழகக்கூடிய ஒருத்தராவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளருமே சிவா சார வந்து ரொம்ப உரிமை கோரி பேசுவாங்களாம். அப்படிதான் முன்னாடி வந்து இருந்திருக்காங்க. இப்போ அந்த ஒரு விஷயத்த நிரூபிக்கும் விதமா ஒரு நிகழ்ச்சியான ஒரு நிகழ்வ பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து முன்னாடி காலகட்டங்கள்ல நடந்திருக்குது. நீங்க எல்லாருமே தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. பத்திரிகையாளருக்கு புல்லட் பரிசளித்த சிவாஜி அப்படின்னு சொல்லி, ஒரு பத்திரிகையாளருக்கு சிவா சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பைக்கு பரிசளிச்சிருக்காரு. இது ஒரு சம்பவம் வந்து முன்னாடி நடந்திருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல அத பத்தி தான் ரொம்பவே டீட்டெயிலிங்கா வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன யாருமே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரி வாங்க பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு டெய்லி பேப்பர் படிக்கிறோம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஒரே பேப்பர்ல விளையாட்டு செய்திகள் பார்க்குறோம், சினிமா செய்திகள் பார்க்குறோம், மாவட்ட செய்திகள் பார்க்குறோம். இப்படி எல்லாமே வந்து ஒரே பேப்பர்ல இன்னைக்கு நமக்கு கிடைக்குது. சில பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சினிமாக்காகவே ஸ்பெசிஃபையா உருவாக்கப்பட்டு, சினிமா சம்மந்தப்பட்டமான சில இன்ஃபர்மேஷன்ஸ மட்டும் குடுத்துருப்பாங்க. இது இன்னைக்கு ரொம்ப அதிகமா பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. ஆனா, முன்னாடி காலகட்டங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, சிவா சாருக்காக மட்டுமே பர்ட்டிகுலரா நடத்தப்பட்ட ஒரு இதழ் வந்து இருந்திருக்குது. அவர பற்றி மட்டும் தான் அந்த இதழ்ல வந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அத நடத்துனவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சண்முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர். அதனுடைய பேர் என்ன அப்படின்னா, மதி ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை. இது வந்து முழுக்க முழுக்க சிவா சாருக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பத்திரிகை. இன்னைக்கு ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் பத்தி நம்ம இப்போ பேசுறோம். ஆனா முன்னாடியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தனிப்பட்ட முறையில ஒரு நடிகருக்கு பத்திரிகை இருந்ததான்னு கேட்டீங்க அப்படின்னா, அது யாருக்குமே இல்ல. ஆனா சிவா சாருக்கு மட்டும் தான் வந்து இருந்துச்சு. இந்த பத்திரிகையாளர் சண்முகம் தன்னுடைய சொந்த செலவுல பிரிண்டர் வாங்கி இந்த ஒரு பத்திரிகையை நடத்திட்டு இருந்திருக்காரு. இப்போ சிவா சாரை பத்தி நிறைய விஷயங்கள் இப்போ எழுதுறாரு அப்படின்னா, அத அவரே வந்து பிரிண்ட் பண்ணி, அதில ஃபர்ஸ்ட் காப்பிய எடுத்துட்டு போய் சிவா சார்ட்ட போய் குடுப்பாராம். அதுக்கு அப்புறமா தான் அந்த புக்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு சேல்ஸுக்கே அனுப்புவாராம். இந்த அளவுக்கு வந்து பத்திரிகையாளர்களுக்கும் சிவா சாருக்குமான நட்பு வந்து ரொம்பவே பயங்கரமான ஒண்ணு. அப்போ இந்த பத்திரிகையாளர் சண்முகத்துக்கு தான் சிவா சார் வந்து பைக்கு பரிசா குடுத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் ஓகேவா? இந்த மாரி முன்னாடி நடந்திருக்குன்றத நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவ்வளதான். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இவர மாரியே ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர், அவருடைய பேர் வந்து இங்க மென்ஷன் பண்ணப்படல. அவர வந்து சிவா சார்ட்ட பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவா சார்ட்ட டைம் வந்து கேட்டிருக்காரு. இப்ப சிவா சார பொறுத்தவரையில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 7 மணிக்கு ஷூட்டிங் வைக்கிறாங்க அப்படின்னாலே 6:30க்கே அந்த ஸ்பாட்டுக்கு போயிருவாருன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். திடீர்னு இந்த பத்திரிகையாளர் வந்து டைம் கேட்கும்போது கொஞ்சம் யோசிச்சிருக்காரு. ஏன்னா சிவா சார் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல வந்து நெறைய டேட் ஸ்கெட்யூல்ஸ்ல வந்து இருந்திருப்பார் இல்லையா? இப்போ இன்டர்வியூ குடுக்காமல இருக்க முடியாது ஒரு பத்திரிகையாளர். அப்ப யோசிச்சுட்டு நாளைக்கு அன்னை இல்லத்துக்கு ஒரு 7:20க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா 7:30க்கு சிவா சார் வெளிய போறாரு. ஒரு 10 நிமிஷம் டைம் குடுக்குறாரு இவருக்காக. சரி ஓகேன்னு சொல்றாரு. காலையில வரலான்னு சொல்லி பிளான் பண்ணும்போது பயங்கரமான மழை. மழை பெஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம சிவா சார்ட்ட பேட்டி எடுத்தே ஆகணுன்றதுக்காக அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டே வராரு. கீழ பார்த்தீங்கன்னா, ரோட்ல சேறு சகதியும் போய்க்கிட்டு இருக்குது. தண்ணி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதையே மிதிச்சுட்டு சேறு சகதியோடவே வராரு. சிவா சார்ட்ட பேட்டி எடுக்கணுன்றதுக்காக. இங்க ஒரு பக்கம் சிவா சார் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. டைம் ஒரு பக்கம் போய்க்கிட்டே இருக்குது. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த டைம் வந்து போயிடுச்சு. 7:20 தாண்டி 7:30 ஆயிடுச்சு. ஓகே இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சிவா சார் கிளம்புறாரு. அப்ப கிளம்பி கார்ல ஏறி போயிட்டு இருக்கும்போது, ஒருத்தர் முன்னாடி மழையில நனைஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அவரு யாருன்னு பார்த்தா, இவர் தான் நம்மட்ட நேத்து பேசிட்டு போன அந்த பத்திரிக்கையாளர். சிவா சார் அந்த பத்திரிக்கையாளருடைய பேர சொல்லி கூப்பிடுறாரு. கார நிப்பாட்டிட்டு பேசுறாங்க. இந்த நேரத்துக்கு வந்தா எப்படி அப்படின்னு சொல்லி சிவா சார் கேட்கும்போது, இங்க பாருங்க எவ்வளவு சேறு சகதின்னு. கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கேன். மழை மட்டும் இல்லன்னா 7:20க்கே உங்கள சந்திச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத கேட்ட சிவா சார் சிரிச்சுட்டு, பேட்டி எடுக்கிறதுக்கு நேரத்துக்கே வர முடியாத உன்னால, மற்ற செய்தியாளர்களுடைய சந்திப்புல மட்டும் எப்படி நேரத்துக்கு கலந்து கொள்ள முடியும்? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இத கேட்ட அந்த ஒரு பத்திரிகையாளர், இப்படிதான் சிரமப்பட்டு போயிட்டுருப்பேன் அப்படின்னு தன்னுடைய காரணத்த சொல்றாரு. இத கேட்டோனே சிவா சார் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. யோசிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா, சரி நாளைக்கு என்ன வந்து வீட்ல பாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த பத்திரிகையாளரும் நாளைக்கு போய் பார்க்குறாரு.
பார்த்தா ஒரு புல்லட் பைக்கோட சாவிய சிவாஜி சார் இவருக்கு குடுத்துருக்காரு. ஒரு தகப்பனா நான் இத தரேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் அந்த ஒரு பத்திரிக்கையாளருக்கு நடந்த உடனேயே ரொம்பவே சந்தோஷப்பட்டதா அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் மகிழ்ச்சியில திக்குமுக்காடி போயிட்டாராம். இத பத்தியுமே அந்த பத்திரிக்கையாளர் தன்னுடைய பத்திரிக்கையில எழுதியிருக்காரு. இதன் காரணமா அன்னைக்கு சினிமாவுல இந்த ஒரு விஷயம் ரொம்ப பெரிய லெவல்ல வந்து பேசப்பட்டிருக்கு. சரி ஓகே. இப்போ நீங்க இந்த ஒரு செய்திய கேட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பத்திரிக்கையாளருக்கு சிவாஜி சார் வந்து ஒரு பைக்க பரிசா குடுத்துருக்காரு அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. இதன் மூலமா இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அன்னைக்கு சிவாஜி சாருக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கும் இடையில இருந்த அந்த ஒரு நட்ப தான் இந்த ஒரு சம்பவத்து மூலமா சொல்ல வராங்க. சரி ஓகே. இந்த ஒரு சம்பவத்த பற்றியும், இந்த அளவுக்கு பத்திரிக்கையாளருக்கே பைக் பரிசளித்த நடிகர் திலகத்த பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிவாஜி சார பற்றிய நெறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா, அத வந்து நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. ஒன்லி சிவாஜி கணேசன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இது மாரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.